Okay, Mansi, you can pray now. Okay, Kak. சோத்திரம் எஸ்பா அந்த நாளை கொடுத்தக்கா நன்றி எஸ்பா இன்னைக்கு ப்ரேயர் பண்ணலாம் கிருபதா எஸ்பா இன்னைக்கு உங்க சமூகத்துல அந்த கொடா கிருபதா எஸ்பா எஸ்பா அந்த இந்த ஒரு சின்ன மீட்டிங் கூட நீங்க ஆசீர்வதிங்க எஸ்பா எங்க இருவர் முகர் ஜெபித்தாலும் அங்க மத்தியில் நான் அசைவாடுவேன்னு சொன்னது போல இன்னைக்கு நாங்க இவ்வளவு பேர் வந்து ஜெபிக்கிறோம் எஸ்பா நீங்க எங்க ப்ரேயர்ஸ் எல்லாம் கேளுங்க இன்னைக்கு நடத்துற எல்லாமே எங்களுக்கு புரியத்தக்க உதவி செய்யுங்க எஸ்பா உங்க பிரசன்ஸ் எங்களுக்கு ஃபீல் ஆகத்தக்க உதவி செய்யுங்க எஸ்பா நீங்க ஒருத்தவங்களோடய பேசுங்க எஸ்பா என் சின்ன ஜெபத்தை உங்க பாட்டுல இருக்கிற எஸ்பா மீ பிரேசனோட ஜெபங்களை கேட்கும் ஜீவனா இருப்பதாவே ஆமீன். Amen, amen, amen. Nitish, இன்னும் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிடுறா ஒரு ஸ்டார்டிங் ப்ரேயர் சின்னதா. ஸ்தோத்திரம் இயேசுப்பா, ஸ்தோத்திரம் இயேசுப்பா, இயேசுப்பா எங்க ரூமில் ஜெபித்தாலும் உங்க மத்தியில் நான் ஆசீர்வாதம் என்று சொன்னீரே இயேசுப்பா. இயேசுப்பா இப்பொழுதும் இந்த ஈவினிங் டைம்ல கூட எல்லாரும் ஒன்று சேர்த்து எங்களுடைய வசனத்தை கேட்கறதுக்கு ஒரு கிருபையை கொடுத்தீரே ஆண்டவரே, உங்களுக்கு கொடான கொடி நன்றி இயேசுப்பா. இயேசுப்பா இப்பொழுதும் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை நீர் கேளுங்க இயேசுப்பா. இன்னைக்கு நாங்கள் கத்துக்க போற ஒரு விஷயமே பசுமர தானி போல எங்கள் இதயத்தில் பதியத்தில் கிருபை பாட்டுங்க இயேசுப்பா. இயேசுப்பா நாங்கள் அதன்படி எங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கும் நீர் கிருபை பாட்டுங்க இயேசுப்பா. சொல்லிக் கொடுக்கிற ஒரு விஷயத்தையும் கவனிக்கிறதுக்கும் கிருபை பாட்டுங்க இயேசுப்பா. நீர் எங்களுக்கு புரிய வைங்க இயேசுப்பா. இன்னைக்கு என்ன செய்யணும், நீங்க என்ன புரிய வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நாங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்க தெரியவே பாட்டுங்கப்பா. இப்போ இந்த சின்ன ஜப்தங்க பார்த்து வைக்கிறேன் தகப்பனே, இப்படி பேச முடிஞ்ச பவனிக்கு கொஞ்சம் தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இப்போ என்ன நடக்க போகுதுன்னா மான்சி வந்து ஒரு ஸ்பெஷல் சாங் பாட போறாங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா. Okay. Do you ever feel ashamed? Like if they saw your face, they wouldn't look at you the same. Do you ever feel afraid? Well, I got news for you. And if you're hurting, I know someone who hears you. And if you're broken, I know someone who broke for you. They couldn't keep him on the cross, couldn't keep him in the tomb. His name is Jesus, and he's in the room. I know you're here, 'cause the atmosphere is changing. I know you're here, 'cause the strongholds are breaking. I know you're here, 'cause you never left my side. I know you by the holy name of Jesus Christ. I know you're here, 'cause the atmosphere is changing. I know you're here, 'cause the strongholds are breaking. I know you're here, 'cause you never left my side. I hold you by the holy name of Jesus Christ. And if you're hurting, I know someone who hears you. And if you're broken, I know someone who broke for you. They couldn't keep him on the cross, couldn't keep him in the tomb. His name is Jesus, and he's in the room. ஓகே, சூப்பரா இருந்தது பாட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிளாஸ்க்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்ன செஷன் இருக்கும், போன வாரம் படிச்சதை நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். போன வாரம் எந்த சாப்டர் படிச்சோம்? இந்த வாரம் கேள்விக்கு கடற்கடன் சொல்லுங்க பாப்போம். போன வாரம் எந்த சாப்டர் நம்ம படிச்சோம்? யாராவது ஒருத்தர் மியூட் ஆன் பண்ணி 1 சாமுவேல் 13. ஓகே, சூப்பர். இனிமேட்டு கேட்க போற கேள்விக்கு ஆர்டர் படி வரிசையா பதில் சொல்ல போறீங்களா? ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ஜோனா, ரெண்டாவது கேள்விக்கு கிஃப்டா, மூணாவது கேள்விக்கு மான்சி, நாலாவது கேள்விக்கு நிதிஷ். இந்த ஆர்டர் படி அப்படியே போயிட்டே இருக்க போகும். சரியா? ஒருத்தரும் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டே இருக்கட்டும். சரியா? புரிஞ்சுதுன்னா தம்ஸ் அப் கொடுங்க பாப்போம்.
சூப்பர் சூப்பர். இப்போ ஓகே, நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் who is the king of Israel in 1 Samuel 13? கேக்குதா நான் பேசுறது? ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுல்ல? சொல்லுங்க. சால்கா. ஓகே, இந்த கேள்விக்கு பதில் சொன்னவங்க அப்படியே நிக்கணும். இன்னொரு ஒரு கேள்வி. சவுல் வந்து இந்த சாப்டர்ல ரூல் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது? 2 years. 2 years. ஓகே, ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரெக்டா? அப்ப நடந்த விஷயம். ஓகே, நெக்ஸ்ட். Who was Saul waiting for before offering a sacrifice? சாக்ரிஃபைஸ் ஆஃபரிங் பண்றதுக்கு முன்னாடி அந்த சவுல் வந்து யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க? சாமுவேல்கா. ஓகே, சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் கேள்வி. வெரி குட், சாமுவேல். How many of the 3,000 men were with the Saul in Michmas and the hill of Bethel? சவுல் கூட இருந்தவங்க மிக்மாஸ்ல எத்தனை பேர்? தேர்ட் கேள்வி யாருக்கு பதில் சொல்லணும்? தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க அதை ரெஃபர் பண்ணி கூட சொல்லலாம். 1 Samuel 13th chapter. தேர்ட் கேள்வி யாருக்கு? யார் தேர்ட் கேள்வி பதில் சொல்லணும்? சவுல் கூட இருந்த அந்த வீரர்கள், மிலிட்ரி, அந்த ஆர்மி பர்சன்ஸ் எவ்வளவு பேர் கேக்குறாங்க? 2000. வெரி குட், 2000. நெக்ஸ்ட், அடுத்த கேள்வி. How many of the 3,000 men were with Jonathan in Gibeah? கிபியா கூட கிபியால இருந்தவங்க யாரு? கிபியால பெஞ்சமின் ட்ரைப்ல இருக்க கிபியால ஜோனத்தான் கூட இருந்தவங்க எத்தனை பேர்? இந்த 3000 பேர்ல 1000. வெரி குட், 1000. நெக்ஸ்ட், எந்த இடத்துல ஜோனத்தான் என்ன பண்ணாரு? பெலிஸ்தர்களுடைய தானியத்தை வந்து முறியடிச்சாரு. எந்த இடத்துல? கேபாக்கா. சூப்பர், வெரி குட். அடுத்தது. After all the Israels heard that the garrison of Philistines were defeated and the Israel had become an abomination to them, the people were called to Saul join where. அதாவது இஸ்ரவேலை முறியடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா இஸ்ரவேலர் மக்கள் வந்து பெலிஸ்தியர்களுக்கு அருவருப்பானாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே சவுல் என்ன பண்ணாரு? எந்த இடத்துல கூடி வர சொல்லி சொன்னாரு? அது ஸ்லைடு வந்து தெரிஞ்சிருச்சு, அதனால. அப்படியா இல்லையா? முன்னாடியே தெரிஞ்சிருச்சா? ஆமாக்கா. ஆமா, சூப்பர்க்கா. அப்ப வெரி குட்கா. நெக்ஸ்ட். The Philistine mustered to fight with Israel and encamped in Michmas to the east of Bethel and how many chariots and horsemen? பெலிஸ்தியர்கள் வந்து இஸ்ரவேல் கூட சண்டை போறதுக்கு வந்தாங்க இல்லையா? அப்போ எத்தனை பேர், எத்தனை ஹார்ஸ்மேன், எத்தனை சாரியட்ஸ் வச்சுட்டு வந்திருந்தாங்க?
இந்த கேள்வி யாருக்கு? பெலிஸ்தியர்கள் எத்தனை சாரியட்ஸோடய ஹார்ஸ்மேன் கூடயோ சண்டை போட வந்தாங்க இஸ்ரேல் கூட? 6,000 horsemen. 6,000 ஹார்ஸ்மேன். எத்தனை சாரியட்ஸ்? 1,000 chariots. 6,000 chariots correct. எத்தனை ஹார்ஸ் 6,000 ஹார்ஸ்மேன் கரெக்ட். 1,000 chariots and 6,000 horsemen. 1000 chariotsனா இருக்கு. நல்லா பார்த்து சொல்லுங்க. I mean sorry 30,000. 30,000 chariots and 6,000 horsemen. Okay. Next. அந்த இஸ்ரவேல் மக்கள் வந்து பெலிஸ்தர்கள் வந்து சண்டை போடுறதுக்கு வந்தாங்கன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே எல்லாரும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க வேற வேற இடத்துல, இந்த கேவ்ஸ்ல அப்புறம் குகையில. சில பேர் வந்து என்ன பண்ணாங்க, காத் தேசத்தையும் கீழே தேசத்துக்கும் போயிட்டாங்க. எதை தாண்டி போனாங்க அவங்க? காத் தேசத்துக்கும் கீழே தேசத்துக்கும் எதை தாண்டி போனாங்க? யோர்தான். சூப்பர்பா, யோர்தானை தாண்டி போனாங்க. நெக்ஸ்ட், கில்கால்ல சாமுவேல் எத்தனை நாள் சவுல் வந்து சாமுவேலுக்கு எத்தனை நாள் வெயிட் பண்ணாங்க? சவுல் சாமுவேலுக்காக கில்கால்ல எத்தனை நாள் வெயிட் பண்ணாங்க? 7 days. 7 days. சூப்பர். நெக்ஸ்ட், இப்போ என்ன பண்ணாங்க, மக்கள் எல்லாம் சிதறி ஓடுறத பார்த்துட்டு சவுல் வந்து என்ன பண்ணாரு, சாமுவேல் வரத்துக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் சிதறி ஓடுறாங்க. சாமுவேலும் சொன்ன டைம்ல வந்து என்ன பண்ணல, வரல. பெலிஸ்தியர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஃபுல்லா அவங்கள சரௌண்ட் பண்ணிருக்காங்க. இந்த சமயத்துல சவுல் வந்து என்ன பண்ணாரு, சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. சாக்ரிஃபைஸ் தான். என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணாரு? குட், ப்ரீச். கரெக்ட். அந்த சாக்ரிஃபைஸ் பத்தி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்குள்ள அவர் சாக்ரிஃபைஸே பண்ணி முடிச்சிட்டாரு. அதுதான் அவர் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணி முடிச்சாரு. என்ன ஆஃபரிங்? அது பர்ன்ட் ஆஃபரிங்கா. வெரி குட், பர்ன்ட் ஆஃபரிங் பண்ணி முடிச்சார். ஆனா ரெண்டுத்தையும் கொண்டு வர சொன்னாரு. சமாதான பலிகளையும் கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் சர்வாங்க தகன பலிகளையும் கொண்டு வாங்க. பர்ன்ட் ஆஃபரிங், பர்ன்ட் ஆஃப் அத சாக்ரிஃபைஸ் ஆஃப் பீஸ், இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு சொல்லி சொன்னாங்க. ஆனா அவர் வந்து அந்த சமயத்துல அவர் என்ன செஞ்சாருன்னா பர்ன்ட் ஆஃபரிங் தான் அவர் என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. அது முடிச்ச உடனே தான் யார் வந்தாங்க, சாமுவேல் வந்து வந்தாங்க. கரெக்டா? சூப்பர். இப்போ ஏன் வந்து சவுலோட கிங்டம் இனிமே வந்து நிலை நிற்காது அப்படி சொல்லி ஏசப்பா சொன்னாரு? ஏன் சவுலோட ராஜ்யபாரம் நிலை நிற்காது, இதுக்கு மேல இருக்காது, நான் வந்து எனக்கு இருதயத்துக்கு ஏத்த வேற ஒரு பர்சனுக்கு நான் இந்த ராஜ்யபாரத்தை கொடுக்க போறேன் அப்படி சொல்லி ஏசப்பா வந்து ஏன் சொல்லணும்? இந்த கேள்வி யாருக்கு? சவுல் என்ன தப்பு பண்ணாரு? ஏன் வந்து ஏசப்பா அப்படி சொல்லணும்? கமாண்ட்மெண்ட்ஸை வந்து கீப் அப் பண்ணாதனாலயா? கமாண்ட்மெண்ட்ஸை கீப் அப் பண்ணாதனாலயா? செக் பண்ணி பார்ப்போமா? ஆமா, ஏன்னா அவர் ஏசப்பா சொன்ன கட்டளைக்கு அவர் என்ன பண்ணல, கீழ்ப்படியில. அதனாலதான். ஓகே, அதுக்கப்புறம் சாமுவேல் வந்து சவுல வந்து திட்டினதுக்கு அப்புறம் அவங்க வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் எல்லா விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சவுல் எத்தனை பேர் வந்து அந்த மிலிட்டரியில இருக்கிறாங்க அப்படி சொல்லி கவுண்ட் பண்ணும்போது எத்தனை பேர் இருந்தாங்க? 600. வெரி குட், 600. இப்போ பெலிஸ்தியர்களோட தானியத்துல இருந்து எத்தனை குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இஸ்ரவேல் அந்த இதுக்குள்ள வந்தாங்க, நாட்டுக்குள்ள?
எத்தனை குரூப் ஆஃப் ரைடர்ஸ் இஸ்ரேல் தேசத்துக்குள்ள வந்தாங்க? எந்த ஒரு சூப்பர் 3. நெக்ஸ்ட் கேள்வி. The Philistines did not want the Hebrews to make the swords or spears. So what was not found throughout all the land of Israel? இஸ்ரேல் தேசம் எங்கும் இவங்களை கண்டுபிடிக்கவே முடியலையா? எதுக்காக அப்படின்னா ஸ்வாட்ஸையும் ஸ்பியர்ஸ் அவங்களோட ஆயுதங்களை வந்து சரி பண்றதுக்காக இருந்தவங்க சரி பண்றதுக்காக இஸ்ரேல் தேசம் எங்கும் ஒரு பிளாக் ஸ்மித்ஸ் கூட இல்லை. ஏன்னா யாருமே வந்து ஆயுதங்களை ரெடி பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்துக்கிறதுக்காக தான் அந்த 3 படைகளையும் என்ன பண்ணிருப்பாங்க, பெலிஸ்தர் தேசத்துல இருந்து உள்ள வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட். On the day of battle with the Philistines, who were the only Israelites to have the sword and spear? இவங்க 2 பேர்கிட்ட மட்டும்தான் இருந்தது ஸ்வாடும் ஸ்பியரும் அந்த பெலிஸ்தர்களோட யுத்தம் பண்ற நாள்ல. வேற யார்கிட்டயும் இல்லவே இல்லை. யார் அந்த 2 பேர்? Saul and Jonathan. வாவ், சவுல் அண்ட் ஜானத்தன். சூப்பர். அவ்வளவுதான். நம்ம இவ்வளவு தூரம் என்ன பண்ணோம், அழகா ரிவைஸ் பண்ணிட்டோம். 13th சாப்டர் இதுதான் நடந்தது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்த கிளாஸ்க்குள்ள நம்ம போறோம். 14th சாப்டருக்குள்ள போறோம். ஒரு நிமிஷம். எல்லாம் வச்சிருக்கிறவங்க ஓகேவா. ஸோ அவங்களும் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. ஒரு நாள் யோனத்தான் என்ன பண்றாரு, அவருடைய அந்த ஆர்மர் பேரர் அவர்கிட்ட வந்து கூப்பிட்டு சொல்றாரு, நாம வா, நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பெலிஸ்தர்களோட பாளையத்துக்கு போய் நம்ம என்ன பண்ணலாம், போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த விஷயத்த வந்து யோனத்தான் வந்து அவங்க அப்பா சவுல் கிட்ட சொல்லவே இல்லை ஓகேவா. ஸோ இப்போ இவர் சவுல் வந்து எங்க இருக்காரு அப்படின்னா மிக்ரோன் அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கிறாரு. அந்த மிக்ரோன் அப்படிங்கிற ஒரு ஊரு
கிபியாவோட எண்டிங்ல இருக்குது. அந்த இடத்துல இருக்கிற ஒரு மிக்ரோன் அப்படிங்கிற ஒரு இடம். அங்க வந்து ஒரு இடம் இருக்குது, ஒரு நல்ல பொமோகிரானட் ட்ரீ, நல்லா ஃபுல்லா மாதுளை மரம். ஓகேவா? அந்த இடத்துல நிழல்ல அதோட நிழல்ல வந்து சவுல் வந்து இருக்கிறாரு. அவர் கூட ஏறக்குறைய எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு 600 பேர். நம்ம பார்த்தோம் இல்லையா, எல்லாருமே இந்த இஸ்ரவேல் மக்கள் வந்து பெலிஸ்தர்களோட படைகளை கண்ட உடனே எல்லாம் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. சிலர்கள் வந்து குகையில, சிலர்கள் வந்து கேவ்ஸ்ல, அப்புறம் ஹோல்ஸ்ல, அப்புறம் துருக்கங்கள்ல, அதுக்கப்புறம் வேற வேற ஊருக்கெல்லாம் தப்பி போயிட்டாங்க. ஸோ அது மாதிரி எல்லாம் செதறி போன அந்த 3000 பேர்ல செதறி போனவங்களை தவிர்த்து மிச்சம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 600 பேர் என்ன பண்றாங்க? சவுல் கூட இருக்கிறாங்க. இவங்க கூட அந்த பீரியட்ல வந்து யார் இருக்கிறாங்க அப்படின்னா, ஆசாரியரா இக்கபோத்தோட சகோதரன். ஓகேவா? அவர் பேர் வந்து யாருன்னா அகியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இக்கபோத் நமக்கு தெரியும்ல, ஏலி பீரியட்ல இருந்த ஏலியோட பையன் பினேகாஸ், அவங்களுக்கு பிறந்த பையன் தான் யாரு? இக்கபோத். இப்போ அவனுடைய சகோதரன், அவங்களுடைய அப்பா பேர் அவனுடைய பையன் தான் யாரு? அகியா. அவங்கதான் அந்த பீரியட்ல வந்து என்னவா இருக்கிறாங்க? ஆசாரியர்களா இருக்கிறாங்க. அவங்கதான் ஏபோத் எல்லாத்தையும் தரிச்சு ஆசாரியர்களா ஏசப்பாக்கு முன்னாடி சர்வ் பண்றாங்க. ஓகேவா? சோ யோனத்தான் போனதை வந்து இந்த ஜனங்களும் அறியல. அதாவது அவங்களுக்கு பீப்புள்ஸ் யாருக்குமே தெரியாது, அவங்க அப்பா சவுலுக்கும் தெரியாது. இவங்க 2 பேரும் எங்க போயிருக்காங்க? பெலிஸ்தர்களுடைய தானியத்துக்கு, அதாவது அந்த அவங்க தங்கி இருக்கிற கேம்ப், அந்த கேம்புக்கு என்ன பண்றாங்க? இவங்க 2 பேரும் போயிருக்கிறாங்க. போற வழியில என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 சைடும், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஷார்ப்பான ஒரு பாறை இருக்குது. ஓகேவா? சோ அந்த சைடு இருந்த பாறைக்கு பேரு, ஒரு பாறைக்கு பேரு போசேஸ், இன்னொரு பாறைக்கு பேரு சேனை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சைடு இருக்கிற பாறைக்கு பேரு வந்து என்னது? போசேஸ். இந்த சைடு மற்றொரு அந்த சைடு இருக்கிற ஒரு பாறைக்கு பேர் வந்து சேனை. ஓகேவா? அந்த ஒரு பாறை வந்து என்ன பண்ணுது? வடக்கு பக்கம், வடக்கு சைடுனா நார்த்தன் சைடு, இன்னொன்னு வந்து தெற்கு வெஸ்டர்ன் சைடு. ஓகேவா? சோ அந்த மாதிரி 2 சைட்லயும் ரெண்டு பாறைகள் இருக்குது. ஒரு பாறைக்கு பேரு போசேஸ், இன்னொரு பாறைக்கு பேர் என்னது? சேனை. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல தான் வந்து இவங்க 2 பேரும் நிக்கிறாங்க. இப்போ என்ன பண்றா யோனத்தான், அவனுடைய ஆயுததாரி, அவனை பார்த்து என்ன சொல்றாங்க? நாம என்ன பண்ணலாம், அவங்க பெலிஸ்தர்களோட தாலயத்துக்கு போவோம். பெலிஸ்தர்கள் ஒருத்தர் கூட என்ன பண்ணல, விருத்த சேதனம் அடையவே இல்லை. ஸோ நம்ம தான் என்ன பண்ணிருக்கோம்? விருத்த சேதனம் அடைஞ்சிருக்கோம் சொல்லியா. அது வந்து இவங்களுக்கு ஒரு ப்ரைடு மாதிரி. ஓகேவா? நம்மள கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே, ஹீப்ரூஸ் பீப்புள் எல்லாருமே, இஸ்ரவேல் மக்கள் எல்லாருமே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க. ஆனா அவங்க எல்லாம் யாருமே இல்ல, என்ன பெலிஸ்தர்கள்லாம் விருத்த சேதனம் அடையாதவங்க. ஸோ நம்ம அந்த விருத்த சேதனம் பண்ணப்படாத அவங்களுடைய தானியத்துக்கு நம்ம போவோம். ஒருவேளை கர்த்தர் நமக்காக என்ன பண்ணுவாரு? ஒரு காரியத்தை செய்வாரு. அவர் வந்து கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும், கொஞ்சம் பேர் தான் இருக்கணும், அதுக்கப்புறம் நிறைய பேர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது யாரை கொண்டு ஏசப்பாக்கு என்ன பண்ணுவாரு? அவர் ரட்சிக்க வல்லவரா இருக்கிறாரு. அவருக்கு ரட்சிக்கிறதுக்கு தடையே கிடையாது. ஸோ இவ்வளோ பேர் தான் இருக்கணும், இவ்வளோ நிறைய பேர் தான் இருக்கணும்னு ஏசப்பா வந்து எதிர்பார்க்கறது கிடையாது. ஸோ நம்மளுக்காக ஏசப்பா என்ன பண்ணுவாரு? யுத்தம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாச அறிக்கை என்ன பண்றாரு? யோனத்தான் வந்து சொல்றாரு. ஸோ அந்த பேச்சு கேட்ட உடனே அவங்களுடைய ஆர்மர் பேரர், அந்த யோனத்தான் அவருடைய ஆயுததாரி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க உமக்கு இருதயத்துல இருக்கிறபடியெல்லாம் செய்யுங்க, நான் உங்களோடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ யோனத்தான் வந்து ஒரு அடையாளத்தை வந்து என்ன பண்றாரு? அவருடைய சர்வன்ட் கிட்ட வந்து சொல்றாரு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பெலிஸ்தர்களோட தானியத்துக்கிட்ட போற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? காண்பிப்போம் நம்மள. அப்போ அவங்க பெலிஸ்தர்கள் வந்து நம்மளை பார்த்து, இல்ல நில்லுங்க, நாங்க உங்ககிட்ட திருப்பி வரோம், நாங்க வர வரைக்கும் நீங்க நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம இங்கேயே நிக்கலாம். இல்ல நீங்க எங்க கிட்ட ஏறி வாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, ஏசப்பா அவங்கள நம்ம கையில ஒப்பு கொடுத்தாரு, இதுதான் அடையாளம் அப்படின்னு சொன்னார். என்ன அடையாளம்? நீங்க நில்லுங்க அப்படின்னு சொன்னா நம்ம இங்கேயே நிற்போம். நாங்க உங்ககிட்ட வரோம், நீங்க நில்லுங்க அப்படின்னு சொன்னா நாம இங்கேயே வெயிட் பண்ணுவோம். அப்படி சொல்லாம நீங்க எங்க கிட்ட ஏறி வாங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா, நம்ம கிட்ட ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு? பெலிஸ்தர்களை ஒப்பு கொடுத்தாரு, இதுதான் வந்து அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோனத்தான் வந்து அவங்களுடைய ஆயுததாரி, அந்த ஆர்மர் பேரர் கிட்ட வந்து என்ன பண்றாரு? சொல்றாரு. ஓகேவா? சோ இதுக்கப்புறம் நடிச்சு இருவரும், இந்த 2 பேர் என்ன பண்றாங்க? பெலிஸ்தர்களோட கேம்ப் அதுக்கு முன்னாடி தங்களை வந்து அவங்கள வந்து காமிக்கிறாங்க. அப்போ அந்த பெலிஸ்தர்களை வந்து இவங்க 2 பேரையும் பாக்குறாங்க. பார்த்த உடனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆஹா, இஸ்ரவேலர்கள் வந்து எங்கெங்கெல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அங்க இருந்து புறப்பட்டு நம்ம மேல வரப்போறாங்க சண்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க 2 பேரையும் பார்த்து, யாரு ஜோனத்தானையும் அவனுடைய ஆர்மர் பேரரையும் பார்த்து, இங்க ஏறி வாங்க, நாங்க உங்களுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்குறோம் அப்படி சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. உடனே அந்த யோனத்தான் என்ன பண்றாரு, நீ என் பின்னாடி ஏறி வா, நம்மள ஏசப்பா வந்து இந்த பெலிஸ்தர்களை வந்து நம்ம கையில ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படி சொல்லி என்ன பண்றாரு, ஆர்மர் பேரரை கூப்பிடுறாரு. இவரும் அந்த பாறைக்கு மேல ஏறி என்ன பாரு, கையாலேயோ கால்களாலேயோ தவழ்ந்து என்ன பண்றாரு, ஏறி போறாரு. அப்புறம் ஆயுததாரி என்ன பண்றாரு, அவங்க பின்னாடியே அந்த அவனுடைய சர்வன்ட் என்ன பண்றாரு, அவங்க பின்னாடி ஏறி போறாரு. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, ஏறி போகும்போது சண்டை ஆரம்பிச்சிருச்சு. இவங்க ஏறக்குறைய என்ன பண்றாங்க, ஜோனத்தான் 20 பேர் என்ன பண்றாரு, வெட்டி சாச்சிடுறாரு. ஓகேவா? அதே மாதிரி அவங்களுடைய ஆர்மர் பேரர் இருக்கால, அவனும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. அவங்க சண்டை போடுற அந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஏக்கர். ஓகேவா? 1/2 ஏக்கர் பெருசா இருக்கிற ஒரு பெரிய ஒரு லேண்ட். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு லேண்டு. அவ்வளோ பெரிய லேண்ட்ல இவங்க பெலிஸ்தர்கள் வந்து என்ன பண்ண முடியல, அந்த யோனத்தானையும் அவனுடைய சர்வன்ட்டையும் தாக்கு பிடிக்க முடியல. அவங்க அப்படி என்ன பண்றாங்க, டிஃபீட் ஆகுறாங்க. யோனத்தானுக்கு முன்னாடியும் அவனுடைய ஆர்மர் பேரருக்கு முன்னாடியும் கிட்டத்தட்ட கொஞ்ச நிமிஷத்துல என்ன பண்ணிட்டாங்க, 20 பேர் வந்து இறந்துடுறாங்க. இதை பார்த்த உடனே அங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் பெலிஸ்தர்களுக்கும் ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. என்னடா அது, போன உடனே இவ்வளவு பேர் வந்து என்ன பண்றாங்க, இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல என்ன வச்சு, earthquake, பூமியும் உட என்ன பண்ணுச்சு, பயங்கரமா வந்து அதிர்ந்துச்சு. இது யாரால உண்டான காரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் வந்து இவங்களுக்காக யுத்தம் செய்யறதுக்கு வந்து இறங்கி வந்திருக்கிறாரு. இது கர்த்தரால் உண்டான ஒரு பெரிய பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா ஏசப்பாவை நம்பி விசுவாசமா வந்து ஒருத்தர் வந்து தன்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கும் போது, ஏசப்பா மேல முழு விசுவாசமா அவர் மேல நம்பிக்கை வச்சு கர்த்தருக்காக ஒரு காரியத்தை வந்து யார் வந்து எடுத்து வைக்கிறாங்களோ, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்களோ, அவங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி ஏசப்பா வந்து அவங்களுக்காக யுத்தம் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். அதுதான் இங்க வந்து நடந்துச்சு. அவங்களுடைய விசுவாசமான அந்த அறிக்கையை பார்த்து ஏசப்பாவை என்ன பண்றாங்க, யுத்தம் செய்ய இறங்கி வந்திருக்கிறாங்க. அப்போ நடந்த ஒரு விஷயம் தான். ஏசப்பா என்ன பண்ணாரு, ஒரு பெரிய பயங்கரத்தை வந்து என்ன பண்றாரு, அந்த இடத்துல வந்து உருவாக்குறாரு. அதனால பூமியை என்ன பண்ணிச்சா, வேகமா அதிர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாமே என்ன நடந்துட்டு இருக்குது, ஆப்போசிட் சைடுல நடந்துட்டே இருக்குது. இந்த சைடு பெஞ்சமின் நாட்டுல இருந்த சவுலோட ஆளுங்கள் என்ன பண்றாங்க, ஒரு ஜாமக்காரர்களை வச்சு பார்த்துட்டே இருக்காங்க. ஜாமக்காரர்கள் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு ஹைட்டான ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, நின்றுட்டு இருப்பாங்க. நின்றுட்டு அந்த ஆப்போசிட் எனிமி பிளேஸ்ல என்ன நடக்குது அப்படி சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துட்டு அங்க நடக்கிற விஷயங்களை வந்து இங்க நம்மளுடைய சவுல் கிங்குக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க, சொல்லிட்டே இருப்பாங்க. தூரத்துல அவங்க வந்து வாட்ச்ஃபுல்லா இருப்பாங்க. யார் நம்மளுடைய பாளையத்துக்குள்ள வராங்க, எந்த ஒற்றர்கள் வராங்களா, இல்ல எதிரி நாட்டுல இருந்து நம்மளுக்கு யாராவது நியூஸ் கொண்டு வரதுக்காக ஆளுங்க வராங்களா, என்ன நடக்குது, அவங்கள சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேர்ஃபுல்லா வாட்ச் பண்றவங்க பேர் தான் ஜாமக்காரர்கள். அவங்க என்ன பண்றாங்க, இந்த விஷயத்த பாக்குறாங்க. பார்த்துட்டு சவுல் கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ஏராளமான சில கூட்டங்கள் என்ன பண்றாங்க, கலைஞ்சு போறாங்க, ஒருவருக்கு விரோதமா ஒருத்தவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, அங்க ஒரே கலவரமா நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஜாமக்காரர்கள் வந்து சவுல் கிட்ட சொன்ன உடனே சவுல் என்ன பண்றாங்க தெரியுமா, பாக்குறாங்க நம்ம இடத்துல இருந்து இந்த 600 பேர் நம்ம இருக்கிறோம் இல்லையா, இவங்க நம்ம கிட்ட இருந்து யாரெல்லாம் வந்து யார் இல்லைன்னு சொல்லி கணக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. கணக்கு நம்ம கிட்ட இருந்து யார் அந்த ஆப்போசிட் பிளேஸ்க்கு போனது அப்படி சொல்லி கணக்கு பார்க்கும்போது யார் அங்க இல்லைன்னு கண்டுபிடிச்சாங்க, யோனத்தானும் அவனுடைய ஆர்மர் பேரர் ஆயுததாரி அவனும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச உடனே சவுல் என்ன பண்றாரு அப்படின்னா, அகியாவை கூப்பிடுறாரு. அகியா யாரு, அப்போ இருந்த ஆசாரியர். அவர் யாரோட பையன், அகிதூப் அப்படிங்கிறவரோட பையன். யாரோட சகோதரன், இக்கபோத்தோட சகோதரன். ஓகேவா? சோ அப்ப அவர் தான் வந்து என்ன பண்றாரு, அங்க பிரீஸ்டா இருக்கிறார் இல்லையா. சோ அவரை கூப்பிட்டு நீ என்ன பண்ண, தேவனுடைய பெட்டியை வந்து கொண்டு வா அப்படி சொல்லி சொல்றாரு. அந்த சமயத்துல என்ன நடக்குது அப்படின்னா, தேவனுடைய பெட்டி இஸ்ரவேல் மக்கள் கிட்டதான் இருக்குது. அது எங்கேயும் வந்து என்ன பண்ணல, போகல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏலியோட பீரியட்ல நடந்த யுத்தத்துல பெலிஸ்தர்கள் என்ன பண்ணிட்டாங்க, தேவனுடைய பெட்டி நம்மளுடைய உடன்படிக்கை பெட்டியை அவங்க எடுத்துட்டு போயிட்டு தாகோனோட கோவில்ல வச்சுட்டாங்க. அதனால அங்க நிறைய பெரிய கலவரமே நடந்துச்சு. அங்க இருக்கிற பெலிஸ்தர்கள் எல்லாம் ஏசப்பா என்ன பண்றாரு, பைல்ஸ் மூல வியாதினால வியாதியை உண்டாக்குறாங்க. சோ அப்போ ஒரு பெரிய கலவரம் அந்த பெலிஸ்தர்களோட நாட்டுல நடந்துச்சு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, பெலிஸ்தியர்கள் அதை என்ன பண்ணிட்டாங்க, திருப்பி இஸ்ரவேல் மக்கள் கிட்டே அனுப்பிச்சிட்டாங்க. சோ அப்போ தேவனுடைய பெட்டி நம்ம கிட்டே தான் இருக்குது. ஓகேவா? சோ அந்த பீரியட் தான் என்ன நடக்குது, இந்த விஷயங்கள் பெலிஸ்தர்கள்
மறுபடியும் யுத்தம் பண்றதுக்கு வந்திருக்கிறாங்க. சோ என்ன பண்றாரு சவுல், நீ அக்கியாவை கூப்பிட்டு நீ தேவனுடைய ஏசப்பாவோட பெட்டியை கொண்டு வா அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது பெலிஸ்தர்களோட கேம்ப்ல கலகம் பயங்கரமா அதிகமாயிட்டே இருக்குது. யாருக்கு யார் அகெயின்ஸ்டா இருக்கிறாங்களே தெரியல. ஆனா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, பெலிஸ்தர்கள் அவங்களே அகெயின்ஸ்ட் ஆயிட்டாங்க. பெலிஸ்தர்களுடைய ஆர்மிலேயே அவங்களோட சோல்ஜர்ஸே ஒருத்தருக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, வெட்டிக்கிறாங்க. சோ இது மாதிரி அங்க வந்து என்ன ஆயிடுச்சு, கூச்சலும் குழப்பமும் சண்டையும் அதிகமானதுனால இவர் என்ன பண்றாரு, சவுல் இருக்கட்டும் பரவாயில்ல நீ அப்புறமா கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, டைரக்டா என்ன பண்ணிட்டாங்க, யுத்தத்துல வந்து இறங்கிட்டாங்க. யாரு சவுலும் அவங்க கூட இருந்த அந்த 600 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, யுத்தத்துக்கு போறாங்க. எங்க, பெலிஸ்தர்களுடைய இடத்துக்கு. இவங்க போய் யுத்தம் இவங்களும் பண்றாங்க. இவர் போய் அங்க யுத்தம் பண்றதை பார்த்துட்டு யாரெல்லாம் ஓடி போனாங்களோ, யாரெல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, யுத்தத்துல வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போ பெலிஸ்தர்கிட்ட ஏற்கனவே என்ன இருக்குது, 30,000 சேரியட்ஸ் இருக்குது, 6,000 ஹார்ஸ்மென்ஸ் அவங்களும் வச்சு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சவுல் என்ன பண்றாரு, யோனத்தானோட சேர்ந்த 600 பேரும் என்ன பண்றாங்க, அவங்க கூட போய் சண்டை போடுறாங்க. இவங்க கிட்ட இருந்து சவுல் கூட கேங்ல இருந்து தப்பிச்சு போனாங்க இல்லையா, அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, யுத்தத்துல வந்து என்ன பண்ணிட்டாங்க, சேர்ந்துட்டாங்க. சோ இப்போ சவுல் கிட்ட டோட்டலா 3,000 மென்ஸ், அப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்க, யுத்தம் பண்றாங்க. ஏசப்பா வந்து அன்னைக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை வந்து என்ன பண்றாரு, இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்குறாங்க. யுத்தத்துல வந்து பெலிஸ்தர்கள் என்ன பண்றாங்க, எல்லாம் அப்படியே இஸ்ரவேல் மக்களுக்கு முன்னாடி முறிஞ்சு ஓடி போறாங்க. இனிமே வந்து கிட்டக்கவே வராதபடி இஸ்ரவேல் மக்கள் அங்க ஒரு பெரிய ஜெயத்தை வந்து ஏசப்பா வந்து என்ன பண்ற, இஸ்ரவேல் மக்களுக்கு வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, சவுல் கூட சேர்ந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்றாங்க, பயங்கரமா யுத்தம் நடத்திட்டே இருக்கிறதுனால அவங்க எல்லாம் முறிஞ்சு ஓடி போடுறாங்க. இப்போ இஸ்ரவேல் மக்கள் வந்து ஜெயிச்சுட்டாங்க. இருந்தாலும் சவுல் என்ன பண்றாரு அப்படின்னா, இல்ல என்னோட சத்துருக்களாகிய இந்த பெலிஸ்தர்கள் கிட்ட நான் பழி வாங்கியே தீருவேன், அவங்கள ஒருத்தர் கூட அவங்களை என்ன பண்ண மாட்டேன், மீதியா வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சவுல் வந்து சொல்றாரு, இன்னும் நீங்க என்ன பண்ணணும், யுத்தம் பண்ணி அங்க இருக்கிற ஒரே ஒருத்தர் கூட என்ன பண்ணக்கூடாது, மீதியா இருக்கக்கூடாது, எல்லாரும் நம்ம சாகடிக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் யாராவது சாப்பிட்டீங்க அப்படின்னா அவன் என்ன பண்றான், அவன் வந்து சபிக்கப்பட்டவனா மாறிடுவான் அப்படின்ற ஒரு கர்ஃபியூ என்ன பண்றாரு, சவுல் வந்து கொடுக்குறாரு. நான் கண்டிப்பா என்னுடைய எனிமி கிட்ட நான் பழி வாங்கியே தீரணும், அதனால நான் நீங்களும் எனக்கு கூட என்ன பண்ணணும், யுத்தம் பண்ண வரணும். இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் ஒருத்தர் கூட என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால என்ன பண்றாங்க, ஜனங்களும் ஒருத்தர் கூட என்ன பண்ணல, சாப்பிடவே இல்லை. அப்புறம் யுத்தம் வந்து பயங்கரமா நடந்துகிட்டே இருக்குது. எல்லாருமே யுத்தம் பண்ணிட்டே இருக்காங்க. யுத்தம் பண்ணி எங்க போறாங்க, ஒரு காட்டு வழியில வந்து வராங்க. அது வரைக்கும் யுத்தம் நடந்தது. இஸ்ரவேல் மக்களுக்கு முன்னாடி பெலிஸ்தர்கள் எல்லாரும் ஓடி போறாங்க. யாருமே என்ன பண்ணல, ஒருத்தர் 2 பேர் கூட சேர்ந்து ஓடி போக முடியாத அளவுக்கு எல்லாம் தெரிச்சு ஓடி போறாங்க. இவங்களை துரத்திக்கிட்டே யார் போறாங்க, இஸ்ரவேல் மக்களும் போறாங்க. போற வழியில என்ன ஆகுது அப்படின்னா, போற வழியில ஒரு காட்டு பகுதியில வராங்க. அந்த காட்டு பகுதியில வராங்க. இது வரைக்கும் இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணவே இல்லை, சாப்பிடவே இல்லை. ஒருத்தர் கூட என்ன பண்ணல, சாப்பிடவே இல்லை. அந்த காட்டு வழியில வரும்போது என்னாச்சு அப்படின்னா, ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தேன் கூடு வந்து கட்டி இருக்குது. அந்த தேன் கூடுல இருந்து தேன் என்ன பண்ணிட்டு இருக்குதா, ஒழுகிட்டே இருக்குதான். என்ன பண்ணுது, தேன் வந்து ஒழுகிட்டே இருக்குது. இத வந்து என்ன பண்றாங்க, யோனத்தானும் பார்த்துட்டே வரான். ஆனா யோனத்தானுக்கு வந்து அவங்க அப்பா சொன்ன விஷயம் தெரியாது. என்ன தெரியாது, யாருமே சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. யுத்தம் முடிகிற வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. எந்த ஒரு பொருளையுமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் யாருக்கு தெரியாது, யோனத்தானுக்கு தெரியாது. ஏன்னா யோனத்தான் வந்து அவங்க அப்பா கிட்டயே சொல்லாம என்ன பண்ணிட்டாரு, ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்து யுத்தத்தை நடத்துறதுக்காக அவனும் அவனோட ஆர்மர் பேரரும் போறாங்க. சோ இதை பார்த்த உடனே, இந்த விஷயம் அவனுக்கு தெரியாது இல்லையா, சோ யோனத்தான் என்ன பண்றாரு, அந்த தேன் கூட்டை பார்த்த உடனே அவர் என்ன பண்றான், அவன் கையில இருந்து ஒரு குச்சி வச்சிருக்கா இல்லையா, அந்த குச்சி வச்சு என்ன பண்றான், அதை எடுத்து தன்னோட வாய்க்குள்ள வந்து என்ன பண்ணிட்டா, போட்டான், சாப்பிட்டுட்டான். ஓகேவா. இதை பார்த்த உடனே ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, சொல்றாங்க, அச்சோ இவங்க அப்பா வந்து என்ன பண்ணிருக்காரு, இப்படி ஒரு ஆணையை போட்டிருக்காரு, ஒரு கட்டளை கொடுத்திருக்காரு, யாரும் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இதை எடுத்து நீங்க வந்து சாப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜனங்கள் வந்து சொல்றாங்க, கூட இருந்தவங்க எல்லாம். அப்போ யோனத்தான் வந்து என்ன சொல்றாரு, யோனத்தானுக்கு வந்து இந்த தேன் கூட வந்து அவன் வாயில எடுத்து போட்டு சாப்பிட்டா இல்லையா, அப்ப சாப்பிட்ட உடனே தான் அவனுக்கு வந்து என்னவாச்சு, ஒரு தெம்பு கிடைச்சு அவனோட கண்ணே தெளிவா தெரிய ஆரம்பிச்சுதான். ஓகேவா. சோ அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து சண்டை போட்டு டயர்டா இருக்கிறாங்க. சோ இதை பார்த்த உடனே ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க,
அச்சோ நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இப்ப சாப்பிட்டீங்களே, உங்க அப்பா வந்து இவ்வளவு பெரிய கட்டளை கொடுத்துருக்காரு, யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு, நீங்க சாப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் வந்து எச்சரிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த யோனத்தான் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, அச்சோ எங்க அப்பா எவ்வளவு பெரிய வந்து ஒரு கட்டளை வந்து கொடுத்திருக்கிறாரு, இது எவ்வளவு தப்பான விஷயம், நான் இந்த தேன்ல கொஞ்சம் சாப்பிட்ட உடனே என்னோட கண்ணே தெளிவா தெரியுது, இது கொஞ்சம் எவ்வளவு நமக்கு ரெஃப்ரெஷிங்கா இருக்குது, இப்போ நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் தெம்பா என்ன பண்ணிருக்கலாம், போய் பெலிஸ்தர்களை வந்து சண்டை போட்டு எவ்வளோ என்ன பண்ணிருக்கலாம், கொள்ளையெல்லாம் அடிச்சிருக்கலாம், அது வந்து எவ்வளவு பெரிய வெற்றியா முடிஞ்சிருக்கும், அது வந்து இப்போ சவுல் எங்க அப்பா வந்து தடுத்துட்டாரு அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர் வந்து சொல்றாரு. அப்போ சாயங்காலம் ஆக ஆக இதை சொல்லிட்டு இப்படி நடந்து வந்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆக ஆக என்ன ஆகுது, சண்டை அதிகமாயிட்டே இருக்குது, ஜனங்களும் என்ன பண்றாங்க, ரொம்ப டயர்ட் ஆயிட்டே வராங்க. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா ஆனதுனால இவங்க என்ன பண்றாங்க, ஜனங்கள் ஏற்கனவே கொள்ளடிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா பெலிஸ்தர்களுடைய அந்த கேம்ப்ல இருந்து, அதுல இருக்கிற ஆடு மாடுகள் கண்ணுக்குட்டி எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, பிடிக்கிறாங்க. பிடிச்சு அவங்க அப்படியே என்ன பண்றாங்க, ராவ தரையில போட்டு அடிச்சு அதை என்ன பண்றாங்க, சாகடிக்கிறாங்க. சாகடிச்சு ரத்தத்தோட என்ன பண்றாங்க, சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவு பசி அவ்வளவு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பண்றதே தெரியல. அவங்க என்ன பண்றாங்க, தன்னோட கொள்ளைகள் மேல என்ன பண்றாங்க, விழுந்து அந்த ஆடு மாடு எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ரத்தத்தோட என்ன பண்றாங்க, சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் என்ன பண்றாங்க, சவுலுக்கு வந்து தெரியப்படுத்துறாங்க. இந்த மாதிரி கொள்ளையின் மேல இந்த மாதிரி கொள்ளை அடிச்சுட்டு வந்திருக்கிற அந்த கேட்டல்ஸ் மேல இஸ்ரவேல் மக்கள் இந்த பண்ணி சாகடிச்சு அதை அப்படியே ரத்தத்தோட புசிக்கிறாங்க. அதனால வந்து அது எவ்வளவு பெரிய பாவமான காரியங்களை செய்யறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து சவுல் மன்னனுக்கு வந்து தெரியப்படுத்துறாங்க. அப்போ வந்து சவுல் என்ன சொல்றாரு, நீங்க இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கிறீங்களே, இது எவ்வளவு பெரிய தப்பு, ஏசப்பா நமக்கு என்ன சொல்லிருக்காங்க, ரத்தத்தோட எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ண சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்கிறாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பெரிய கல் என்ன பண்ணுங்க உருட்டி என்கிட்ட கொண்டு வாங்க அப்படி சொல்லி சவுல் வந்து சொல்றாரு. ஸோ ஜனங்களும் என்ன பண்றாங்க, ஒரு பெரிய கல் என்ன பண்றாங்க எடுத்துட்டு வந்து உருட்டி சவுல் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஸோ சவுல் கிட்ட கொடுத்த உடனே அந்த கல் அங்க வச்ச உடனே அப்போ சவுல் சொல்றாரு, இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஆடு மாடுகளையும் எடுத்துட்டு வந்து இந்த கல்லு மேல சாகடிச்சு ரத்தத்தை வடிய விட்டுருங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சவுல் வந்து சொல்றாரு. ஜனங்களும் அப்ப என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட இருக்கிற கேட்டல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அந்த கல்லு மேல அடிச்சு சாகடிச்சு அந்த ரத்தத்தை எல்லாம் வடிய விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அவங்க வந்து சாப்பிடுறாங்க. அந்த இடத்துல என்ன பண்றாரு சவுல், என்ன பண்றாரு, ஒரு பலிபீடத்தை வந்து கட்டுறாரு. இதுதான் சவுல் கட்டின முதல் பலிபீடம். வேற எங்கேயுமே சவுல் வந்து என்ன பண்ணல, பலிபீடம் கட்டதான் நம்ம வந்து பார்க்கல. இதான் வந்து சவுல் கட்டின முதலாவது பலிபீடம். அந்த இடத்துல சவுல் என்ன பண்றாரு, ஒரு பலிபீடத்தை கட்டி ஏசப்பாக்கு வந்து தேங்க்ஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அன்னைக்கு ராத்திரியில என்ன பண்றாங்க, இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி என்ன பண்றாங்க, யுத்தத்தை வந்து அவங்க தொடர்றாங்க. திருப்பி ஒரு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. விடியற் காலம், அதாவது ஏர்லி மார்னிங் வரைக்கும் என்ன பண்ணுது, சண்டை வந்து நடக்குது. அதுல சண்டை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுல் வந்து சொல்றாரு, இன்னைக்கு நைட்டு நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா, இன்னைக்கு நைட்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், சண்டை பண்ணி காலைல அதிகாலை வரைக்கும் ஏர்லி மார்னிங் வரைக்கும் சண்டை பண்ணி பெலிஸ்தர்களை ஃபுல்லா துரத்தி விட போறோம், அவங்கள ஒருத்தனை கூட நான் என்ன பண்ணக்கூடாது, மீதியை வைக்க கூடாது அப்படி சொல்லி அவர் வந்து சவுல் வந்து சொல்றாரு. அதுக்குள்ளேயும் இவங்க என்ன பண்றாங்க, ஆசாரியர் என்ன அது நம்ம வந்து ஏசப்பாட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசாரியனாகிய அகியா அவர் வந்து சொல்றாரு, நீங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே என்ன பண்ணோம், வாங்க ஏசப்பாவோட சந்நிதி, தேவனுடைய சந்நிதியில நீங்க வாங்க, ஏசப்பா கிட்ட வாங்க, எல்லாரும் ஒண்ணு கூடுங்க அப்படின்னு சொல்லி அகியா வந்து சொல்றாரு. அப்போ அகியாவோட பேச்சை கேட்டு எல்லாருமே ஏசப்பாவோட பிளேஸ்ல வராங்க. அப்போ வந்து கேக்குறாங்க, பெலிஸ்தரை நாங்க வந்து தொடர்ந்து போய் சண்டை பண்ணலாமா, நீங்க எங்க கையில அவனை ஒப்பு கொடுப்பீங்களா அப்படி சொல்லி சவுல் வந்து என்ன பண்றாரு, ஏசப்பா கிட்ட விசாரிக்கிறாரு. அன்னைக்கு என்ன பண்ணல, ஏசப்பா என்ன பண்ணல, அவங்களுக்கு எந்த விதமான ஆன்சரையும் வந்து கொடுக்கவே இல்லை. ஓகேவா? சோ அதனால என்ன சொல்றாரு, இந்த பாவம் ஏசப்பா வந்து நம்மளுக்கு மறு உத்தரவு கொடுக்கவே இல்லையே, நம்ம இவ்வளவு தூரம் ஏசப்பாட்ட கேட்கிறோம், ஏசப்பா வந்து ஒரு விஷயத்தையும் ஏசப்பா வந்து சொல்லவே இல்லை, அப்போ இந்த பாவம் வந்து எதனால விழுந்துச்சு, எதனால நடந்துச்சு அப்படி சொல்லி நீங்க வந்து பாருங்க அப்படி சொல்லி இஸ்ரவேலோட மூப்பர்கள் கிட்ட சொல்றாங்க, ஜனத்தோட தலைவர்கள் கிட்ட சொல்றாங்க, எதனால இவ்வளவு பெரிய பாவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்து கண்டுபிடிங்க அப்படி சொல்லி சவுல் சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த பாவம் ஜனங்கள் கிட்ட யார்கிட்ட இருந்தாலும் சரி, சவுலாகிய என்கிட்ட இருந்தாலும் சரி, என்னோட குமாரனாகிய யோனத்தானால இவ்வளவு பெரிய பாவம் நடந்தாலும் சரி, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவோம், செத்து போகவே வேணும், செத்து போகணும் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. யார்கிட்ட குற்றம் காணப்படுதோ அவங்க வந்து சாகணும் அப்படி சொல்லி சொல்றாங்க.
அவர் வந்து ஏஸ்பா மேல ஆணையிட்டு சாட்சியா அவர் வந்து என்ன பண்றாரு சொல்றாரு. அதுக்கு வந்து ஒரு ஜனங்கள் கூட என்ன பண்ணல, மறுத்து பேசவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, சீட்டு போடுறாங்க யாருனால வந்து தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் என்ன பண்றாரு, சவுலும் யோனத்தானும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாங்க. அந்த பக்கத்துல வந்து இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் கூட்டமா நிக்கிறாங்க. அப்ப என்ன ஆச்சு, சீட்டு போட்டு பார்க்கும்போது யோனத்தான் மேலயும் சவுல் மேலயும் சீட்டு விழுந்துச்சு. இவங்கதான் தப்பு பண்ணிருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு. அப்போ இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்றாங்க, காப்பாற்றப்படுறாங்க. அப்போ சரி, எனக்கும் என்னுடைய குமாரனாக யோனத்தான் அவனுக்கு 2 பேருக்கும் நீங்க சீட்டு போடுங்க, யாரு மேல தப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சீட்டு போட்ட உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, யோனத்தான் மேல என்ன ஆச்சு, அந்த சீட்டு வந்து விழுந்துச்சு. அப்போ சவுல் வந்து கேக்குறாரு, நீ என்ன தப்பு செஞ்ச, உன் மேல இப்படி சீட்டு விழுந்திருக்குது, நீ என்ன செஞ்ச என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சவுல் கேட்டதுக்கு யோனத்தான் சொல்றாரு, நான் வந்து என்ன பண்றேன், என் கையில இருக்கிற இந்த கோலோட நுனியில நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் தேனை எடுத்து நான் ருசி பார்த்தேன், இதுக்காக நான் சாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, என் கையில இருக்கிற கோலை வச்சு நான் என்ன பண்ணேன், தேனை எடுத்து நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன், இதுக்காக நான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்போ சவுல் வந்து என்ன சொல்றாரு, ஆமாப்பா கண்டிப்பா நீ சாகத்தான் வேணும், இல்லாட்டி தேவன் வந்து எனக்கு அதுக்கு சரியாகவும் இல்லை அதிகமாகவும் செய்வாரு, கண்டிப்பா நீ என்னதான் ஆகணும், செத்துதான் போகணும் அப்படி சொன்ன உடனே ஜனங்கள் வந்து என்ன சொல்றாங்க, யோனத்தானுக்கு சப்போர்ட் பண்றாங்க. எப்படின்னா, இஸ்ரவேல்ல இவ்வளவு பெரிய ரட்சிப்பு யாரால நடந்துச்சு, யோனத்தானால தானே நடந்துச்சு. அதனால அவன் என்ன பண்ணக்கூடாது, சாகடிக்க கூடாது, அவன் சாகவே கூடாது, அவனுடைய தலையில இருந்து ஒரு முடி கூட என்ன பண்ணக்கூடாது, கீழே விழக்கூடாது அப்படி சொல்லி ஜனங்களும் ஏசப்பா மேல ஆணையிட்டு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய ரட்சிப்புக்கு காரணம் யாரு, யோனத்தான் தான், அதனால அவன் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் வந்து என்ன பண்றாங்க, யோனத்தானை வந்து அன்னைக்கு வந்து காப்பாத்துறாங்க, சாகாதபடிக்கு தப்பு வச்சாங்க. ஓகேவா. சோ இந்த விஷயம் நடந்த உடனே சவுல் என்ன பண்றாரு, பெலிஸ்தர்கள் கூட சண்டை போடுறதுக்கு அதை நிறுத்திட்டு என்ன பண்றாங்க, தங்களுடைய இடத்துக்கு வந்து அவங்க என்ன பண்றாங்க, போயிடுறாங்க. இப்படி வந்து என்ன பண்றாங்க, சவுல் இப்போ ஜனங்கள் வந்து யோனத்தானை காப்பாத்திட்டாங்க இல்லையா. சோ அப்போ கண்டிப்பா சவுல் வந்து திருப்பி என்ன பண்ணுவாங்க, இஸ்ரவேல் மக்கள் மேல ரூல் பண்ணுவாங்க, கிங்கா இருப்பாங்க. கரெக்டா. சோ இந்த விஷயம் மூலயமா சவுலோட ராஜ்யபாரம் திருப்பி வந்து அவர் கையிலவே கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, சவுல் ராஜாவாகி அவங்களுக்கு விரோதமா வந்த எல்லா சத்ருக்களையும் என்ன பண்றாரு, அகெயின்ஸ்டா யுத்தம் பண்ண போகி அவங்க எல்லாரையுமே வந்து என்ன பண்றாரு, ஜெயிச்சிறாரு. அவர் யாரெல்லாம் அவர் வந்து சண்டை பண்ண, அவங்களோட எதிர்த்து சண்டை பண்ண போறாரு அப்படின்னா, மோவாபியர்கள், அம்மோனியர்கள், ஏதோமியர்கள், சோபாவோட ராஜாக்கள், அப்புறம் பெலிஸ்தர்கள், இவங்களுக்கு விரோதமா என்ன பண்றாரு, இவங்க மேலாம் சண்டை பண்ண போய் இவங்க எல்லாம் எனிமீஸா இருந்து சண்டை பண்ண வராங்க இல்லையா இஸ்ரவேல் மேல. சோ அதனால இவங்க எல்லார் மேலயும் சவுல் என்ன பண்றாரு, யுத்தத்துக்கு போறாரு. யுத்தத்துக்கு போய் திருப்பி இஸ்ரவேல் மக்கள் கிட்ட சண்டைக்கு வராதபடிக்கு என்ன பண்றாங்க, அவங்க எல்லாரையும் ஜெயிச்சிடுறாரு. அப்புறம் வந்து என்ன பண்றாங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் இஸ்ரவேலர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் மக்கள் வந்து சண்டை போட்டு ஜெயிச்சிடுறாங்க, சவுல் வந்து ஜெயிச்சிடுறாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி எல்லாரையும் நீங்களாக்கி சவுல் வந்து யுத்தம் இல்லாதபடிக்கு என்ன பண்றாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஆனாலும் அவங்க இந்த பீரியட்ல, சவுல் இந்த பீரியட்ல பெலிஸ்தர்களுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் அடிக்கடி 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 என்ன நடந்தது, சண்டை நடந்துகிட்டே தான் இருந்தது, யுத்தம் வந்துகிட்டே தான் இருந்தது. ஓகேவா. என்னதான் அப்பப்போ யுத்தம் வந்தாலும் ஏசப்பா வந்து இஸ்ரவேல் மக்களுக்காக யுத்தம் பண்ணி அவங்கள வந்து காப்பாத்திட்டே வந்துட்டு இருந்தாரு. இதுதான் வந்து நடந்தது. ஓகேவா. சோ இஸ்ரவேல் மக்களுக்காக யோனத்தான் வந்து என்ன பண்றாரு, ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஏசப்பா மேல விசுவாசமா என்ன பண்றாங்க, விசுவாசம் வச்சு சண்டைக்கு போறாங்க. அப்போ ஏசப்பா அவங்கள விசுவாசத்தை வர்த்திக்க செஞ்சு அவங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு கொடுத்தாங்க. அவ்வளவு பெரிய ரட்சிப்பு கொடுத்ததுனால அந்த ரட்சிப்புக்கு காரணம் யோனத்தான். கரெக்டா. சோ அது ஸ்டெப் எடுத்தது யோனத்தான் இல்லையா. சோ அதனால அந்த பெரிய பாவத்துல இருந்து, அந்த தண்டனையில இருந்து என்ன பண்றாங்க, ஜனங்களும் யோனத்தானுக்கு ஃபேவரா இருந்து அவங்கள யோனத்தானு வந்து என்ன பண்றாங்க, காப்பாத்துறாங்க. ஓகேவா. இதுதான் வந்து இந்த 14th சாப்டரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க சவுலை பத்தி. சவுலுக்கு இருந்த குமாரர்கள் பேர் சொல்லியிருக்கிறாங்க. யாரெல்லாம் பசங்கன்னா, யோனத்தான் ஒரு பையன், இஸ்வி அப்படின்னு ஒரு பையன், மல்கி சுவா அப்படின்னு பசங்க, 3 பசங்க, 2 டாட்டர்ஸ். ஒருத்தர் பெரியவ பேர் வந்து மேரப், சின்னவங்க பேரு, இளையவள் பேர் வந்து மீகால். ஓகேவா. சோ மொத்தம் 5 பசங்க. ஒருத்தவங்க பேர் என்னது,
யோனத்தான், இஸ்வி, மல்கிசுவா இவங்க 3 பேரும் சன்ஸு. மேரப், அமீகால் இவங்க 2 பேரும் டாட்டர்ஸ். ஓகேவா? சவுலோட ஒய்ஃப் பேர் வந்து அகினோவாம். இவங்க வந்து அகிமாசின் குமாரத்தி. இவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க the hill country of Bethel, and the other 1,000 were in Gibeah of Benjamin with the prince, Jonathan, Saul. My First Bible presents Samuel rebukes Saul. When Saul had been reigning over Israel for 2 years, he selected an army of 3,000 Israelite soldiers. 2,000 were with him in Michmash and in the hill country of Bethel, and the other 1,000 were in Gibeah of Benjamin with the prince, Jonathan, Saul's son. Jonathan, along with 1,000 men, attacked a Philistine military outpost. When the Philistines heard about this, they declared war on Israel. King Saul ordered the trumpet to be blown throughout the land so that everyone would know they were at war. Saul has attacked the Philistines. Now the Israelites have become odious to them, and war has been declared. Oh no. Therefore, the people put themselves under Saul's command in Gilgal. Meanwhile, the Philistines gathered to fight against Israel.
They had 3,000 chariots, 6,000 horsemen, and an army as numerous as the sand on the seashore. They advanced to Michmash and camped there. Moreover, none of the Israelite soldiers had a sword or a spear, except for King Saul and his son, Jonathan. This was because in the territory of Israel, there was not a single blacksmith. You see, in those times, the Philistines were the experts in making iron weapons. If an Israelite wanted to forge or sharpen any tool, he had to go to the Philistine territory and pay them for the service. But once war was declared, it was forbidden to forge swords and spears for the Hebrews. And if they did, they charged a very high price. Imagine, not only were the Israelites unarmed, but they also depended on their enemies for weapons. What a difficult situation. Yes, right. The Israelites. And the worst part is that, long ago, Israelites had joined the Philistine army to attack their own people. Yes. Well, thank you very much for explaining. It's a pleasure. Yeah, you can leave now. Oh, yes, of course. Finding themselves in this situation, the Israelites trembled with fear, aware that they were in serious trouble. Therefore, many hid in caves, bushes, among rocks, ditches, and wells. Some even crossed the Jordan to flee to the land of Gilead. Meanwhile, Saul remained in Gilgal, just as he had agreed with the prophet Samuel. Samuel had instructed him to wait there for 7 days so that he could offer a sacrifice and seek the Lord's blessing. However, when he saw that Samuel was not arriving, the soldiers began to scatter, and Saul desperately asked, Has anyone seen the prophet Samuel? Has Samuel arrived yet? Gosh, where is Samuel? Due to desperation, more and more soldiers were leaving. Faced with this situation, Saul, impatient, decided to offer the sacrifice himself. All right, bring me everything needed for the burnt offering. I will offer it myself. And so they did. At the moment Saul finished making the sacrifice, Samuel arrived, and he asked, What have you done? Saul replied, Oh, since you didn't arrive as we had agreed, well, I had to perform the sacrifice myself. I had to do it myself. Look! Look how the people are leaving because they are afraid. What did you expect me to do, Samuel? If the Philistines come to attack us, we would be doomed, and we haven't even sought the Lord's favor. You have acted foolishly, Samuel replied. Because you did not obey the command the Lord gave you, your kingdom will not endure. Your son will no longer be the next king, nor will the son of your son. Now the Lord will seek a man after his own heart and will appoint him as ruler over his people, because you have not obeyed his word. Having said this, Samuel left, while Saul remained with his son Jonathan and the small army he had left. He ordered a count of the soldiers and discovered that only 600 men remained. Meanwhile, the Philistine army divided into 3 squads, and each group marched toward different lands to attack the Israelites. One day, Prince Jonathan said to his armor-bearer, Come with me, let's cross to the other side, where the Philistine outpost is. Without telling King Saul anything, they set off. As they approached, they realized that to reach the Philistine outpost, they would have to climb a cliff. Then Jonathan said to his armor-bearer, Let's cross over to the outpost of those uncircumcised men. Perhaps the Lord will act on our behalf, for nothing is difficult for him, whether with many or with few. Go ahead, his armor-bearer replied. Do all that you have planned to do, for you have my full support.
And so they began to climb the cliff, which was very steep. As they climbed, Jonathan turned to his armor-bearer and said, "Listen, we will go up where the Philistines are so they can see us. If they say, 'Wait there and we will come to you,' we will stay and not go up to them. But if they tell us to come up to them, we will advance, for that will be the sign that the Lord will give us victory." Agreed. Then the two continued climbing, and they allowed themselves to be seen by the Philistines. Blah, 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 blah. When they saw them, Huh? Hey, look! There are Hebrews over there! the Philistines exclaimed, It looks like they're coming out of their caves. "Come over here! Come over here! We have something to show you!" Jonathan and his armor-bearer looked at each other, knowing that this was the sign that the Lord would give them victory. As they climbed up, Jonathan drew his sword and began attacking the Philistines, while his armor-bearer finished them off. At that moment, panic spread through the Philistine camp. The army in the field was overcome with fear, and without knowing what was happening, they began attacking each other. Even the ground shook from the extraordinary panic. The Israelites who had previously joined the Philistines switched sides. They returned to the side of King Saul and Jonathan and joined the attack against the Philistines. From King Saul's camp, the sentries observed what was happening and informed the king. "King Saul, something is happening with the Philistines." Saul immediately ordered, Let's take a roll call. We will see who among us is missing. and so they did. And they realized that Jonathan and his armor-bearer were missing. Then Saul asked for the priest to be brought. Bring the priest! The priest at that time was Ahijah, who was the nephew of Ichabod, the son of Phinehas, and grandson of Eli. When Ahijah approached, Saul said to him, Bring the Ark of the Covenant! Immediately, Saul changed his mind. Well, no. Better not bring it. Instead, we will go to war against them. And listen well. Saul made an oath. Woe to anyone who eats anything before nightfall. No one will eat anything until the Philistines have been delivered into my hands. Thus, that day, none of the soldiers had eaten anything while they pursued the Philistines. Even the Israelites who had been hiding joined the battle to fight them. In this way, the Lord delivered Israel that day. After the battle, the entire army entered a forest, and there they noticed that honey was flowing like water. But out of fear of Saul's oath, no one dared to taste it. However, Jonathan, who had not heard his father's oath, took a stick, dipped it into a honeycomb, and ate it. Immediately, his face lit up. But one of the soldiers warned him. What are you doing, Jonathan? We are not allowed to eat anything. Your father made an oath that any man who eats today will die. Oh, what my father has done is very wrong, Jonathan said. Look how I regained my energy just by tasting a little of this honey. What's more, if the entire army had eaten from the spoils we took from the enemy, the damage against the Philistines would have been much greater. That day, when the Israelites were pursuing the Philistines, they were exhausted. Desperate from hunger, they took animals from the spoils, sheep, cows, and calves. They slaughtered them right there and ate the meat with the blood, something that was forbidden by God's law. Yeah? And they told Saul, The soldiers are sinning against the Lord. They are eating meat along with the blood. They are being reckless. Saul replied. Bring me a large stone and tell the people to bring their animals so they can be properly slaughtered so they do not sin against the Lord by eating meat with blood.
That night, each soldier brought his cow and slaughtered them there. Blah, 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 blah. After this, Saul built an altar and proposed continuing the attack on the Philistines throughout the night. Let's go after them and leave no one alive before dawn. We must consult God first, the priest intervened. Blah, 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 blah. Then Saul asked God, Should we pursue the Philistines who remain alive? Will you deliver them into our hands? but God did not answer. There is sin in the camp! All of you, leaders of the army, come forward and determine what sin has been committed today. As surely as the Lord lives, I assure you that even if the guilty one is my son Jonathan, he will die without mercy. No one dared to say anything. Then Saul ordered the people to be separated, the soldiers on one side, and he and Jonathan on the other. Then they cast lots, and the lot fell between Saul and Jonathan, while the rest were declared innocent. Saul, surprised, said, Huh? Cast lots between Jonathan and me. And the lot fell on Jonathan. And Saul said to him, What have you done? Father, it's just that I didn't know you had ordered not to eat. It's true, in the forest, I tasted honey with the tip of a stick. It made me feel better because I was exhausted from the battle. Do I have to die for this? Yes, may God punish me if you do not die, Jonathan! Saul exclaimed. However, the soldiers intervened. Jonathan cannot die! He has given us this great victory with God's help. As surely as the Lord lives, not a single hair from his head shall fall to the ground. The soldiers united to intercede for Jonathan. And finally, they saved him from death. After this, Saul stopped pursuing the Philistines, who returned to their land. From that time on, Saul fought against all the enemies that surrounded him: Moabites, Ammonites, Edomites, Amalekites, the kings of Zobah, and Philistines. And all of them he defeated with the help of the Lord. வீடியோ எல்லாரும் கேட்டுதா? ஹலோ, இருக்கீங்களா? கேக்குது. ஓகே. சரி, நம்ம நேற்றுக்கு போன வாரம் படித்த 13th சாப்டரும் 14th சாப்டரும் சேர்த்து வச்சு ஒரு வீடியோ கிளிப்பிங் சரி பார்த்தோம். கரெக்டா? சரி, ஓரளவுக்கு புரிஞ்சுதா? இன்னைக்கு நேற்றுக்கும் போன வாரமும் இந்த வாரமும் படிச்சது? ஓகே, சூப்பர். இப்போ ஜோனாவும் கிஃப்டாவும் இந்த பாயிண்ட்ஸ்க்காக ப்ரேயர் பண்ணி முடிக்க போறீங்க. நாங்கள் இன்னைக்கு லெசனை கவனிக்க தக்க கொடுத்துருக்காங்க. நன்றி.
100% ஏசப்பா. நான் இன்னைக்கு நான் கற்றுக்கிட்ட ஏசப்பா நீ நாங்கள் வரதே செய்ய ஏசப்பா. அதே மாதிரி ஏசப்பா நாங்களே தான் ஏசப்பா சீக்கிரட்டாக ஏசப்பா நாங்கள் தெரியாமல் பாவங்கள் எல்லாம் செஞ்சுருந்தோம் ஏசப்பா. நீங்கள் ஏசப்பா எங்களை நீங்கள் ஆண்டவரே ஏசப்பா திரும்பி நாங்கள் எந்த பாவமும் செய்யாதுன்னே பாதுகாத்துக்கொள்ளுங்க. அந்த பாவத்தை ஏசப்பா விட்டு அதை ஏசப்பா நாங்கள் அறிக்கைன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. ஏசப்பா ஒரு பாவம் மட்டும் செஞ்சுட்டு அதை ஏசப்பா நீங்கள் அதை மன்னிக்கணும்னு ஏசப்பா கேட்டிங்கன்னா அது திரும்பி அந்த பாவத்தை செய்யக்கூடாது சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. நாங்கள் திரும்பியும் அந்த பாவத்தை செய்யாமல் இருக்கிறதே செய்ய ஏசப்பா. அதே மாதிரி ஏசப்பா இன்னைக்கு கற்றுக்கிட்டது ஏசப்பா எங்கள் லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏசிங்க ஏசப்பா. அதே மாதிரி ஏசப்பா இந்த 1 Samuel ஃபுல்லாக ஏசப்பா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏசிங்க ஏசப்பா. நாங்கள் நல்லா இது வந்து லைஃப் ஏசப்பா நாங்கள் வந்து ஒர்க்கில் போனது ஏசிங்க ஏசப்பா எங்களை நீங்கள் இருங்க ஏசப்பா. இன்னும் சண்டே கிளாஸ் நாளும் நடக்குது ஏசிங்க ஏசப்பா எங்களை நீங்கள் இருங்க ஏசப்பா. நாளைக்கு சர்ச் நடக்குது ஆசீர்வாதிங்க ஏசப்பா எங்களை நீங்கள் இருங்க. மீ பிரேஸ் நாமத்தில் ஜெபிக்க எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். பாவனி சொல்லுங்கக்கா. பிரைஸ் லார்ட்க்கா. பிரைஸ் லார்ட். நாளைக்கு சண்டே சர்வீஸ்க்காக ஏசப்பா வந்து ஆசீர்வாதம் நடத்தி தரணும், அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கணும், அது ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நீங்க அது ப்ரேயர் பண்ணி முடிங்க. ஓகேக்கா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, இந்த நாளை புத்தகத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எதிரி வந்த நாட்களெல்லாம் பாதுகாத்துக் கொண்டீங்க ஆண்டவரே. இது கூட நன்றி ஆண்டவரே. வரப்போன நாட்களெல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இன்னைக்கு எங்கள் ஆண்டவரை ஒன்று கூட்டி சேர்த்துருக்கீங்க ஆண்டவரே. கூட நன்றி ஆண்டவரே. உங்கள் கிருபை இருக்கனால தான் ஆண்டவரே நாங்கள் இதுவரை ஆண்டவரே ஆன்லைன் கிளாஸ் வச்சு ஆண்டவரே அவங்க வந்து கிளாஸ் நடத்திருக்காங்க ஆண்டவரே. அதை கூட நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே அதே போல் ஆண்டவரே நாளைக்கு சர்ச்சில் நடக்க போகிற ப்ரேயர் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே அது ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வர ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த வரவங்களும் அவங்க கூட சேர்ந்து 2 பேரை கூட்டு வரும்படி நீங்கள் ஆண்டவரே இதே செய்யுங்க ஆண்டவரே. ஆசீர்வாதமாக இருக்கும்படி நீங்கள் ஆண்டவரே இதே செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தர் உள்ளத்துலேயும் நீங்கள் ஆண்டவரே பேசுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வசனம் மூலியமாக பாட்டு மூலியமாக ஆண்டவரே அவங்க கூட பேசுங்க ஆண்டவரே. ப்ளீஸ் ஆண்டவரே. ஆண்டவரே அவங்க துக்கத்தோட வந்தாலே சந்தோஷமோட போக முடியும் நீங்கள் ஆண்டவரே இதே செய்யுங்க ஆண்டவரே. எல்லாத்தையும் ஆண்டவரே நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. இந்த சிறு ஜெபத்தை அவங்க பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நீங்கள் ஜீவனால் தகப்பனே. ஆமேன் 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 ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறந்து. ஆமேன் ஆமேன். நெக்ஸ்ட் வீக்கு ஸ்பெஷல் சாங் யார் பாட போறீங்க அப்படின்னா பாவனி. ஓகேக்கா. ஓகேவா? ப்ரிப்பேர் பண்ணி Saul had bound the people, saying, "Cursed be any man who eats before the evening comes, and I have avenged myself." So no one tasted food, and when the army went into the woods, there on the ground was honey. They saw the honey oozing out, but no one put their hand to mouth, because they feared the oath that they had made with the king. But Jonathan had not heard about the oath made to the king, and dipped his staff into the honey and raised it to his mouth. Then a soldier said, "Your father bound the army under strict oath not to eat any food today. That's why the men are faint." And Jonathan said, "My father has made trouble for the country. See how my eyes brightened when I tasted this honey, and how much better would it be